இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நிர்பயா நிதி திட்டம். 2013ல இந்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வராங்க. அதுதான் இந்த நிர்பயா நிதி திட்டம். இந்த திட்டம் எதுக்குன்னா நம்ம பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காகவே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. 2012ல டெல்லியில ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குது. அதுதான் நிர்பயாவோட வழக்கு. இந்த வழக்கு நாடு முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இதுல இருந்து பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காகவே இந்த திட்டத்தை அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த நிர்பயா நிதியை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு தெரியுமா? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடியா உதவி அளிக்கிறதுக்கு சிறப்பு மையங்கள் அமைக்கிறதுக்கும் 181 என்ற அவசர அழைப்புக்கான ஹெல்ப்லைனை அமைக்கிறதுக்கான உதவியையும், பெண்களுக்கான பாதுகாப்பு செயலிகள் மற்றும் அவசர அழைப்பு கருவிகளை உருவாக்குறதுக்கும், பொது சுகாதார இடங்கள்ல கண்காணிப்பு கேமராக்கள் அதாவது சிசிடிவி கேமராக்கள் வைக்கிறதுக்கும், பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக பேருந்துகள்ல கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கிறதுக்கும், பாலியல் வன்முறைகளின் போது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடி நிதி மற்றும் இழப்பீடு வழங்குறதுக்கும், குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்காக சிறப்பு நீதிமன்றம் ஒன்று அமைக்கிறதுக்காகவும், பாலியல் வன்முறைகளை குறைக்கும் நோக்கத்துல மக்கள் கிட்ட அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நடத்துறதுக்காக இந்த ஃபண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒதுக்கப்பட்ட நிதியில 90% பயன்படுத்தாம இருக்கிறதாகவும், பல மாநிலங்கள்ல 15%க்கும் குறைவான நிதியை பயன்படுத்துறதாகவும், டெல்லி மாதிரியான முக்கிய நகரங்கள்ல 5% நிதியை மட்டும் பயன்படுத்துறதாகவும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சரியான நேரத்துல இழப்பீடுகள் வழங்காம இருக்கிறதும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இந்த முக்கியமான திட்டம் பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காகவே கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்தை சரியா செயல்படுத்தணும்னா அது மாநில அரசு, மத்திய அரசோட கையில தான் இருக்கு. இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.